வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விஜய் நடித்த படமே 2 நாட்களுக்கு மேல் ஓடாத நிலையில் விஜயின் கட்சியும் 6 மாதங்களுக்கு மேல் ஓடாது. தாம்பரம் அருகே நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் கடும் விமர்சனம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தன்னை சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. ஜாமீன் வழங்கிய பின்னர் வெளியில் விடாமல் சிறையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் என்று நீதிபதிகள் கருத்து. $6,000 கோடி நியோமேக்ஸ் நிறுவன மோசடி வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும். பொருளாதார குற்றப்பிரிவுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு. வேங்கை வயல் கள்ளச்சாராய மரணம் குறித்து வாய் திறக்காத திருமாவளவன் தற்பொழுது மது ஒழிப்பு குறித்து பேசுவது ஏன்? பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி. அவர்கள் இப்போது கூட்டணியில என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதனால பல்வேறு பட்டியலினத்தை சார்ந்தவர்களுடைய பிரச்சனைகள், வேங்கை வயல் பிரச்சனை, இன்னும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல்கள், குறிப்பாக மாணவர்கள் மீதான தாக்குதல் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்து தான் ஒரு புதிய அரசியல் சக்தி என்பதை நிரூபிப்பதற்காகவோ அல்லது கூட்டணியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்ல விரும்புவதற்காகவோ அவர் இம்மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்றுதான் பார்க்கிறோம். மது ஒழிப்புக்கு எதிராக யார் போராட்டம் நடத்தினாலும் பாமக ஆதரிக்கும் என்று அன்புமணி பேட்டி. மதுவால் 3 தலைமுறை இளைஞர்களை திராவிட கட்சிகள் ஒழித்து கட்டிவிட்டதாகவும் சாடல். கட்சிகள் தான் காரணம், முழு காரணம். ஏன்னா இவங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்று அதில் அவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. அவங்க நோக்கம் என்னன்னா, இந்த மதுவை கொடுத்து அவங்கள படிக்க வைக்காம, முன்னேறாம, உருப்படாம, முன்னேற்றம் அடையாம அப்படியே ஓட்டு வங்கியா வச்சுக்கணும், வாக்கு வங்கியா வச்சிருக்கணும்னா அதுதான் அவங்களுடைய எண்ணம். அதனால்தான் இந்த இரண்டு பெரிய சமுதாயங்கள் மது பிடிப்பில இருந்து, மது அடிமையில இருந்து வெளியில வரணும். அதற்கு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலையொட்டி ஆம் ஆத்மி கட்சி சார்பில் 21 பேர் கொண்ட 4ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. 90 தொகுதிகளில் இதுவரை 61 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் சூரிய ஆற்றல் திறன் 3000% அதிகரிப்பு. பசுமை ஹைட்ரஜன் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு எதிர்ப்பது ஏன் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி விளக்கம். இருமொழிக் கொள்கையால் தான் தமிழ்நாடு உலகளவில் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்றும் பேட்டி. அதனால்தான் தமிழகம் இன்றளவும் கல்வித்துறையிலே சிறப்பாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த கல்வித்துறையிலே வளர்ச்சி பெற்றிருக்கிற காரணத்தினால்தான் தொழில்துறையிலேயும் வளர்ச்சி வருவதற்கான நடவடிக்கைகளை எல்லாம் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த கல்வி வளர்ச்சி என்பது தமிழகத்திலே மீண்டும் சிறப்பாக வளர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டு கல்விக் கொள்கையை நாம் மதித்து செயல்படுத்த வேண்டும். சென்னை வலசரவாக்கத்தில் கல்லூரி மாணவரை தாக்கிய விவகாரத்தில் பாடகர் மனோவின் மகன்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு. வீட்டில் வேலை செய்பவர்கள் 2 கைது செய்த நிலையில் தலைமறைவாகியுள்ள மனோவின் மகன்களுக்கு போலீசார் வலைவீச்சு. பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கு. வழக்கறிஞர் கனகராஜ் தொடர்ந்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு 14 ரூபாய் வரை குறைக்க வேண்டும். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவை சுட்டிக்காட்டி பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல்.
அரசு பள்ளிகளில் சர்ச்சை சொற்பொழிவு நடத்திய மகாவிஷ்ணு சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர். 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு தாக்கல். மாற்றுத்திறனாளிகள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் ஜாமீன் மனுவை வாபஸ் பெற்றார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் வழக்கறிஞரும் இந்த வழக்கில் இருந்து விலகல். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு. தூத்துக்குடி நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் டிஎஸ்பியிடம் அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு குறுக்கு விசாரணை. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம். தேர்வு முடிவுகளை அறிவிப்பதில் உள்ள குளறுபடிகளை களையக் கோரி முழக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மாநாடு நடைபெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. மதுவிலக்கு மாநாட்டை கூட்டணி கணக்குடன் இணைத்து பார்க்க வேண்டாம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி திமுக அரசு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். முதல்ல சொல்லிட்டேன், இதை தேர்தல் அரசியலோடு கூட்டணி அரசியலோடு முடிச்சு போட வேண்டாம். அப்படி முடிச்சு போட்டால் இதனுடைய நோக்கம், இந்த நோக்கத்தில் உள்ள தூய்மை களங்கமாகிவிடும். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை விசிக அழைத்தது வரவேற்கும் முகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பரமக்குடியில் இமானுவேல் சேகரனாருக்கு மரியாதை செலுத்திய பின் ஆர்பி உதயகுமார் பேட்டி. மகிழ்ச்சியாக அதை வரவேற்கிற முகமாகத்தான் தமிழ்நாட்டு மக்களால் பார்க்கப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அழைப்பு குறித்து கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள்தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி எந்த கட்சி வேண்டுமானாலும் மாநாடு நடத்தலாம். திருமாவளவன் நடத்தும் மாநாடு திமுகவை எதிர்த்து அல்ல என்றும் அமைச்சர் முத்துசாமி கருத்து. சொல்ல வேண்டும் என்பதற்காக, அதை வலியுறுத்த வேண்டும் என்பதற்காக நடத்துகிற ஒரு மாநாடு. எனவே அதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தப்படுத்தி அது உடனே திமுகவை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தத்தில் கொண்டு போகிறது தப்பு. அப்படி இல்லை. ஒரு கோரிக்கையை வைப்பதற்காக எந்த கட்சி வேண்டுமானாலும் அது மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தலாம். அது திமுகவை எதிர்த்து அல்ல. அவங்களுக்கு இருக்கிற அந்த கோரிக்கை. விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழக வெற்றிக் கழகமும் கலந்து கொள்ளலாம் என்று திருமாவளவன் அறிவிப்பு. விஜய்க்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் என்றும் கருத்து. நல்ல கேள்வி. நேற்று யாரும் கேட்கல, இன்னைக்கு கேட்டிருக்கிறீங்க. அதுதான் அவருக்கும் மது ஒழிப்பில் உடன்பாடு இருக்கும் இல்லையா? கட்டாயமாக அவரும் வரலாம். அந்த சேர்ந்து பயணித்து பாட்டாளி மக்கள் கட்சியோட எங்களுக்கு ஒரு பட்டறிவு கிடைச்சிருச்சு. அவங்க ஃபண்டமெண்டல் காஸ்ட் ஃபோர்ஸுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் தாது மணல் அள்ள வழங்கப்பட்ட அனுமதியை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் இருக்கும் போது தமிழ்நாட்டில் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
பிரபல பாலிவுட் நடிகை மலேகா அரோராவின் தந்தை சுனில் அரோரா திடீர் தற்கொலை. மும்பையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 6வது மாடியில் இருந்து குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்தியாவை செமிகண்டக்டர் மையமாக மாற்றும் செமிகான் இந்தியா 2024 உலகளாவிய மாநாடு தொடக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கேரள முதலமைச்சருடன் மலையாள நடிகைகள் சங்க நிர்வாகிகள் சந்திப்பு. ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தல். ஹரியானா மாநிலம் ஜூலானா சட்டப்பேரவை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத். தேர்தலில் மக்கள் வெற்றியை பரிசீலிப்பார்கள் என்றும் நம்பிக்கை. ஹரியானா சட்டசபை தேர்தலுக்கான 11 பேர் கொண்ட 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி. ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் பூபிந்தர் சிங் ஹூடாவுக்கு எதிராக பிரவீன் குஸ்கானி களம் காண்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 25ஆம் தேதி வரை நீட்டிப்பு. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி வெற்றி பெற்றால் அனைத்து குடும்பத்திற்கும் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவ காப்பீடு. அனந்தநாக் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உறுதி. மருத்துவ சேவை துறையில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு புளோரன்ஸ் நைட்டிங்கேல் விருது. டெல்லியில் விருதுகளை வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. सुश्री इकेन लोलिन, ANM, अरुणाचल प्रदेश. सुश्री विजया कुमारी बी, ANM, प्राथमिक स्वास्थ्य केंद्र खावलकुप्पम, पुदुचेरी. பாகிஸ்தானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக டெல்லியிலும் நில அதிர்வு. ராஜஸ்தான் மாநிலத்தின் சில பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். பாகிஸ்தானில் 5.8 ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். பூமிக்கு அடியில் 33 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக தகவல். விஜய் சேதுபதி த்ரிஷா நடிப்பில் சூப்பர் ஹிட்டான 96 திரைப்படம் 2ஆம் பாகத்திற்கான கதை தயாராக இருப்பதாக இயக்குனர் பிரேம்குமார் தகவல். சிவகார்த்திகேயன் நடிப்பில் தீபாவளியன்று வெளியாகிறது அமரன் திரைப்படம். இன்னும் 50 நாட்களே உள்ள நிலையில் கிளிம்ஸ் வீடியோவை பகிர்ந்த படக்குழு.